நேயர்களுக்கு அருமை வணக்கம். கடவுள் ஒரு நாள் என்ன வேண்டும் என்று தானாக முன்வந்து ஒருவரிடம் கேட்டார். அவரிடம் 10 மனிதர்கள் தம் தேவைகளை கேட்டனர். ஒருவருக்கு ஏதாவது வழங்கலாம் என்றால் 10 மனிதர்கள் வந்திருக்கிறார்களே என்று கடவுளும் பார்த்தார். சரி, இருக்கட்டும் என்றார். முதல் மனிதர் சொன்னார், எனக்கு கணக்கில் அடங்காத காசும் பெரிய பிசினஸும் வேண்டும், பெரிய தொழிலதிபராக வேண்டும் என்றான். இரண்டாவது மனிதன், நான் உலகிலேயே சிறந்தோங்கி பெரிய பதவியை அடைய வேண்டும் என்றான். மூன்றாவது மனிதன், உலகப் புகழ்பெற்ற நடிகர் போல் மிகப்பெரிய புகழ் வெளிச்சம் நான் அடைய வேண்டும் என்றான். நான்காவது மனுஷி, உலக அழகியைப் போல பேரழகு வேண்டும், உலகமே அதில் மயங்க வேண்டும் இறைவா என்று கேட்கிறாள். இப்படி இன்னும் 5 பேரும் தமக்கு வேண்டியதென்னவோ அதெல்லாம் கேட்டார்கள். கடவுள் அவர்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் சட்டென கொடுத்து விட்டார். 10வது மனிதன் இருக்கிறான் பாருங்கள். அவன் கேட்டான், உலகத்தில் ஒரு மனிதன் உச்சகட்டமாய் எந்த அளவு மனநிம்மதியோடும் மனநிறைவோடும் வாழ முடியுமோ அந்த நிலை எனக்கு வேண்டும் இறைவா தாருங்கள் என்று கேட்டான். கடவுளே அசந்து போனார். ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை, ஒரு குறிப்பிட்ட தேவையை சொல்லி கேட்டார்கள். ஆனால் இவன் பொருளாக கேட்கவில்லை, மன நிறைவு, மன நிம்மதி, இவை வேண்டும் என்று கேட்கிறான் அல்லவா? அதனால் இறைவன் ஆச்சரியமாய் பார்த்தான். மன நிம்மதி, மன நிறைவு, நாங்களும் அதுக்குத்தானே இதையெல்லாம் கேட்டோம் என்று மற்றவர்களெல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். விரும்பியது கிடைத்தால் மன நிறைவு கிடைத்து விடுமே. கடவுள் அந்த 9 பேரிடமும் நீங்கள் கேட்டதை கொடுத்து விட்டேன், நீங்கள் போகலாம் என்று கூறிவிட்டு 10வது மனிதனை பார்த்து, நீ இரு, நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றார். அதாவது மற்றவர்களிடமெல்லாம் அவர்கள் கேட்டதையெல்லாம் அவ்வப்பொழுதே அவ்வாறாகவே தந்துவிட்டார். நீங்களெல்லாம் செல்லலாம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் மன நிம்மதி, மனநிறைவு வேண்டும் என்று சொன்ன 10வது மனிதனை இங்கேயே கொஞ்சம் நேரம் இரு, சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். இப்பொழுது அந்த 9 பேரும் போகாமல் அங்கேயே தயங்கி நின்றனர். என்ன கேட்டார்களோ அதை பெற்றுக்கொண்டார்களே, இன்னென்ன கிளம்பி போக வேண்டியதுதானே. ஆனால் அந்த 9 பேரும் அங்கேயே நிற்கிறார்கள். ஏனென்றால் என்ன தரப்போகிறார் என்பது தெரிந்தே ஆக வேண்டும் இந்த 10வது மனிதருக்கு என்று அவர்கள் தயங்கி தயங்கி அங்கே நிற்கிறார்கள். அவர்களுடைய மனம் அலைபாய ஆரம்பிக்கிறது. நேரம் ஆக ஆக மன நிம்மதி வேண்டும் என்று கேட்ட அந்த 10வது மனிதர் கூட எந்த அலைச்சலுக்கும் ஆட்படவில்லை. ஐயகோ, சென்ற இறைவன் இன்னும் திரும்பவில்லையே, நமக்கு மன நிம்மதியை தருவாரா என்றெல்லாம் அவர் யோசிக்கவில்லை. ஆனால் கேட்டதை பெற்றுக்கொண்ட 9 பேரும் இவருக்கு இறைவன் எப்படி தரப்போகிறார் அந்த மன நிம்மதியை, எதன் வழி மன நிம்மதியை பெரும் அளவிலே இவரை வைக்கப் போகிறார், இதை பார்த்துவிட்டுத்தான் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே காத்து கிடக்கிறார்கள். ஆக நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. இந்த சமயம் பார்த்து இன்னும் எதுவும் கிடைக்காத அந்த 10வது மனிதன் மேல் பொறாமை கொண்டு மனம் வெதும்பினார்கள். அதாவது அவர்கள் விரும்பியது எதுவோ அது கையில் கிடைத்த பின்பும் கூட இவ்வாறாக நடந்து கொண்டார்கள். நேரம் ஆக ஆக வெறுப்பில் வெந்தனர். தாம் விரும்பியது கையில் இருப்பதை மறந்தனர், அதை அனுபவிக்கவும் மறந்தனர். அப்போதே அந்த இடத்திலேயே அவர்கள் நிம்மதி குலைந்தது, மனநிறைவு இல்லாமல் போனது. 10வது மனிதன் கடவுள் சொல்லுக்காக எந்த பதற்றமும் இல்லாமல் காத்து நின்றான். கடவுள் தன்னிடம் பேசப்போகிறார் என்பதிலேயே அவன் கேட்ட முழு மனநிறைவு கிடைத்துவிட்டது. நாம் 10வது மனிதனா இல்லை 10வது என்கின்ற மனிதனா, முடிவெடுங்கள். எண்ணும் எண்ணங்களே உங்களை தீர்மானிக்கும். என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு திருப்தி அடைந்து விட்டால் மன நிம்மதி, மனநிறைவு ஏற்பட்டுவிடும். ஆனால் இருப்பது போதாது, இன்னும் நமக்கு எதுவல்லவோ வேண்டும் என்று மேற்கொண்டும் சிந்தனையில் சென்று கொண்டே இருந்தால், ஒருவேளை அதை அடைவதற்கான முயற்சிகள் இருந்தும் கூட அடைய முடியாத அளவிற்கு தொலைதூரத்தில் அது இருந்தால் நம் நிம்மதியை தொலைத்துவிடும். அதனால் ஆசைப்பட வேண்டும். அந்த ஆசைக்கும் முயற்சிக்கும் கூட ஒரு எல்லையை வகுத்து கொண்டு அதன் வழி ஆசைப்பட வேண்டும். அப்பொழுது மனநிறைவு கிடைத்துவிடும். உண்மைதானே?